கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அல்லாவின் அருள் உண்டாவதாக. இன்றைக்கு நோன்பு 21 முடிஞ்சு போச்சு. அப்போ 22வது நோம்பில் நாம் இருக்கோம். அப்போ 22வது நோம்புக்கு முன்பு 21 நோம்பியும் பிடிக்கிறதுக்கு உடம்புல ஆரோக்கியத்தையும் அந்த ஈமானையும் கொடுத்த அல்லாவுக்கு நாம் நன்றி செலுத்தும். சுக்குர் அல்ஹம்துலில்லாஹ், சுக்குர் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இன்றைக்கி 22வது நோன்பு. இந்த 22வது நோம்பில் ஒரு துவா, 22வது துவா நம்பர் வச்சு நம்ம போகிறோம். நம்மளாக போகிறோம் நம்பர் 22வது துவாவில் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இது குரானில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா, குரானில் எப்படி இருக்குனாக்கா 18வது அத்தியாயம் 18வது அத்தியாயத்தில் 39வது வசனத்தில் அல்லாவுடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா, மாஷா அல்லா லா குவத்த இல்லா பில்லாஹி, மாஷா அல்லா லா குவத்த இல்லா பில்லாஹி. இதை ரொம்ப சொல்லுங்கள். மாஷா அல்லா லா குவத்த இல்லா பில்லாஹி. மாஷா அல்லா, அல்லா நாடியே தான் நடக்கும், நீ நாடியே நடக்காது. மாஷா அல்லா, அல்லா நாடியே தான் நடக்கும். லா ஹவுல வலா குவத்த, என்னிடம் சக்தி இல்லை அல்லாவை தவிர. இந்த அல்லாஹ் அந்த சக்தியை கொடுத்தா தான் நம்ம ஆட முடியும், பேச முடியும், வியாபாரம் செய்ய முடியும், எல்லாம் செய்ய முடியும். நம்ம உடம்பு அசையும்னா என்ன செய்யணும்? அல்லாவுடைய சக்தி வேணும். அப்போ சொன்னாங்க மாஷா அல்லா, அல்லா நாடியத்தான் நடக்கும்னாக்கா, இன்றைக்கி நாம் அந்த உயிரோடு இருப்பது எல்லாம் அல்லாவுடைய மூச்சு காற்றை கொடுத்து தான். அல்லாஹ் ஒரு மனிதனை படைத்து அந்த மனிதனுக்கு தன்னுடைய மூச்சை ஊதினேன்னுங்கிறான். அப்போ இந்த மூச்சு காற்று, இந்த ஆத்மா இருக்கிற அந்த மூச்சு காற்று இது அல்லாவுடைய இது மூச்சு போயிடுச்சுன்னு ஆள் மூச்சு மையத்து தான், செத்துட்டான், போனோம் தாங்கிறான். அப்போ இந்த மூச்சு இருக்கிற வரைக்கும் யார்? மனிதன், மனிதன்கிறான். மனிதன் திமிரு பிடிச்சவன் மனிதனாக ஆக்கிறான், திமிரு இல்லாதவன் மனிதனாக ஆக்கிறான், அன்பானவனும் மனிதனாக, எல்லா மனிதன், ஆண் பெண் அனைத்தும் மனிதர்கள். அந்த மனிதர்கள் ஆடுவதும் ஓடுவதும் நிற்பதும் எல்லாம் இதை கொண்டு, இந்த மூச்சு காற்றை கொண்டு தான். நமக்கு வெயிட் இருக்குதுங்க. இப்போ என்னுடைய வெயிட் 75 கிலோன்னு வைங்க. இந்த 75 கிலோ என்னால் தூக்க முடியுமா? என்னால் தூக்க முடியாது. 75 கிலோ என்னால் தூக்க முடியாது. இப்போ நீங்கள் 100 கிலோ இருப்பீங்க, உங்களால் 100 கிலோ தூக்க முடியாது, தூக்க முடியாது. 50 கிலோ இருப்பீங்க, 50 கிலோ தூக்கவே முடியாது, தூக்கவும் முடியாது. நீங்கள் இப்படி லைட்டாக தூக்கலாம், இப்படிலாம் நேராக தூக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்போ நம்முடைய வெயிட்டை நம்மளாலே தூக்க முடியல. ஆனால் ஒன்றுமே அறியாமல் 75 கிலோவை நான் தூக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ ஐ எம் கேரிங் 75 கிலோஸ். என்னுடைய இந்த 75 கிலோவை எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நான் கேரி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு எந்த டயர்டும் இல்லை. அப்போ இது எப்படி நான் கேரி பண்ணியிருக்கேன்? மூச்சு காற்று தான். இது போயிடுச்சுன்னு வைங்க, என் பாடியை தூக்குறது 4 பேர் வேணும், ஒத்தானு தூக்க முடியாது. இதுதான் மாஷா அல்லா, அல்லா நாடியே தான் நடக்கும். லா குவத்த இல்லா பில்லாஹி, உனக்கு எந்த சக்தியும் இல்லை. அப்போ உன்கிட்ட உள்ள சக்தி எந்த சக்தி? அல்லாஹ் கொடுத்த சக்தி. அப்போ அல்லாஹ் கொடுத்த சக்தின்னா இந்த மூச்சு தான். இந்த மூச்சு காற்று போயிடுச்சுன்னா முடிஞ்சு கேஸு. 75 கிலோ கீழே விட்டுரும், தரையில் இருக்கும். 100 கிலோ தரையில் இருக்கும், 50 கிலோ தரையில் இருக்கும். அப்பா எப்போ தூக்க போகிறீங்கம்மா? பாடிம்மா, செத்துட்டாம்மா, மூத்தாயிட்டாம்மா, பிணம்மா. புரியுதா உங்களுக்கு? இப்போ இவ்வளவும் ஒரே வார்த்தை தான். எதுக்கு? இந்த மூச்சு போயிடுச்சுன்னா. இப்போ மூச்சு போனதை நம்ம பாடியை தூக்கிறதுக்கு 4 பேர் வேணும். அப்போ நம்ம 4 பேர் தூக்குற ஒரு வெயிட்டை நான் என்ன அறியாமல், உங்களை அறியாமல், எதுவுமே தெரியல, எந்த இது தெரியல, அழகாக எந்திரிக்கிறோம், அழகாக பல்வேறு குளிக்கிறோம், ஆஃபீஸுக்கு போகிறோம், எல்லா வேலையும் செய்கிறோம், சந்தோஷமாக இருக்கோம், பிள்ளை பொண்டாட்டி எல்லாரும் சந்தோஷமாக. எப்படி? இந்த மூச்சு காற்று தான் இந்த வெயிட்டை நமக்கு கொடுக்குது, இந்த வெயிட்டை தாங்கக்கூடிய அந்த சக்தியை கொடுக்குது. அப்போ சக்திங்கிறதுனா அந்த மூச்சு தான். அப்போ லா ஹவுல வலா குவத்தா இல்லா பில்லா, இந்த சக்தி இல்லாவிட்டால், இந்த மூச்சு காற்று இல்லாவிட்டால் என்னால் என்னுடைய வெயிட்டை நான் தூக்க முடியாது. இப்போ எவ்வளோ பெரிய ஒரு நேமத்தை அல்லா நம்ம கொடுத்துலாம் பாருங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் அல்லாவுடைய ஒரு பெரிய கருணை. வேறு யார் கொடுத்தா சொல்லுங்கள், யார் கொடுத்தா, எவர் கொடுத்தா சொல்லுங்கள். அப்போ சொன்னீங்கன்னா ரைட்டுங்களாம். யாருமே கொடுக்கல, இறைவன் மொத்தம் தான் கொடுத்தான்.
அந்த இறைவன் கொடுத்ததை வந்து எவ்வளோ அழகாக நம்ம சொல்கிறோம் பாருங்கள், நமக்கு விளங்குற மாதிரி சொல்கிறான். 18வது அத்தியாயம் 39வது வசனத்தில் சொல்கிறான், 2 நபர்கள், 2 மனிதர்கள் இருப்பாங்க. 2 பேரும் ஒருத்தன் டாப் பணக்காரன், அவன்கிட்ட தோட்டம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது அவன் வயல் வரப்பு சென்டரில் ஆறு ஓடும், அடுத்தது வந்து காய்கனிகள் பேரிச்சம்பழம் எல்லாமே இருக்கும். அவன் எண்ண முடியாத அளவுக்கு அந்த தோட்டம் செழிப்பான தோட்டம். அந்த தோட்டத்தை பார்த்து நண்பன் சொன்னால், இது யாராலையும் அழிக்க முடியாதுடா, இது யாராலையும், இது காலகாலமாக எனக்கு சோறு போடும், நான் இதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன், இது காலகாலமாக எனக்கு சோறு போடும் அப்படிமா. இந்த ஆணவத்தை கொண்டு பேசுவோம். அவன் சொல்லுவான், அப்போ நீ கடவுளை நம்பலையாம்மா? என்னத்துக்கு கடவுள் நம்புகிறோம்? என் உழைப்பால் நான் சம்பாதிச்சேன். இந்த ஆறு ஓடுது பாரு, விளைச்சல் இருக்குது, எல்லாமே இருக்குது, செழிப்பாக இருக்குது, யார் திண்டப்படி இந்த ஊருக்கே கொடுப்பேன், அழியாத சொத்து, எனக்கு அழியாத சொத்துங்கிறான். அப்போ அந்த பையன் சொல்கிறான், அவன் நண்பன் சொன்னான், அடே நீ விந்திலேருந்து படைக்கப்பட்டவன், ஒரு சிறு துளி இந்திரியத்திலேருந்து நீ படைக்கப்பட்டவன். நிலத்துக்கு தண்ணி ஓடுது, நிலத்துக்கு தண்ணி ஓடுது, தண்ணி இல்லைன்னா அந்த பயிரெலாம் செத்துப்படும், பயிரெலாம் போயிடும். அதே மாதிரி விந்து இல்லைன்னு ஒன்றும் படைக்கவும் முடியாது. அப்போ விந்தால் படைக்கப்பட்ட மனிதா, உனக்கு இவ்வளவு ஆணவம் இருக்க, அப்போ இதை படைத்த இறைவனுக்கு எவ்வளவு ஆணம் இருக்கும். அதாவது தான் சொல்கிறான், மாஷா அல்லா நாடு தான் நடக்கும், கூத்த இல்லை அப்படி நீ நாடு நடக்கவே நடக்காதுங்கிறான். அப்போ அவனுடைய கண்ணு முன்னால் நமக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறான். அந்த 2 பேரும் அந்த தோட்டத்துக்கு போகிறாங்க. திருப்பி மறுநாள் போகும்போது அந்த தோட்டம் வந்து முழுக்க அழிஞ்சு போச்சு, முழுக்க டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு. அப்போ பார்க்குறான், கை சேதமே, நான் இப்படி பேசின தப்பே அப்படிங்கிறான். அப்போது அவனுக்கு வந்து ஒரு படிப்பினை வருவதற்காக இந்த 2 நபர்களுக்கும் ஒரு காரியத்தை வைத்து, அந்த காரியம் அவனால் சம்பாதிக்கப்பட்டு, அந்த காரியம் இயற்கையால் அளிக்கப்பட்டது. அப்போ தன்னால் கூட அழிக்கப்படல, இயற்கையால் அழிக்கப்பட்டது. அப்போ தான் இது என் கை சேதமே, நான் மறந்துட்டேன், என்னுடைய அகம்பாவம், என்னுடைய ஆணவங்கிறான். இன்றைக்கி ஆடுறான், ஆணவத்தில் அகம்பாவத்தில் இன்றைக்கி ஆடுறான், இன்றைக்கி ஆணவத்தில் அகம்பாவத்தில் ஆடுறான். ஒன்று வேணாங்க, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி டெல்லியில் ஹைகோர்ட்டு ஜட்ஜு, இன்றைக்கி கோர்ட்டை பார்க்கறதுக்கே இப்போ பயமாக்குது. ஜட்ஜுக்கெல்லாம் எந்த நிலைமைக்கு இருக்காங்கங்கிறது இனி அவங்க தான் ப்ரூவ் பண்ணணும், நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. ஜட்ஜில் விட்டு பற்றிக்கிட்டு எரியுது, பற்றிக்கிட்டு இருக்கும்போது ஃபயர் சர்வீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு 2 ஹவர்லேயே 3 ஹவர்லேயே ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆனால் ஜட்ஜி வீட்டில் பார்த்திங்கன்னா ரூம் நிறைய கத்தையாக பணம் இருக்குது, கத்தையாக பணம் இருக்குது. இதெல்லாம் நான் தான் சம்பாதித்தேன். எப்படி சம்பாதிச்சேன்? எல்லாம் கித்தனால சம்பாதிச்சார், வேறு எப்படி சம்பாதிச்சார்? ஃபீஸ் இல்லையா? அவர் கூட சம்பளம், அவருக்கு என்ன சம்பளம் வரப்போகுது? 1.5 லட்சம் வரும், மேமிச்சு போனால் 2 லட்சம் வரும். அப்போ ரூம் பூரா வச்சுக்கிறேன்னா எத்தனை கோடி, அத்தனை கோடியை சம்பாதிச்சு நான் தான் சம்பாதித்தேன், நான் தான் ஜட்ஜு, இந்த வீட்டில் வச்சுருக்கேன், இந்த பணத்தை எவனும் தொட முடியாது, அசைக்க முடியாது, இது என் வாழ்நாளை இதை காப்பாற்றும் அப்படின்னு சொன்னான். நடுரோட்டுக்கு வந்துட்டான். நடுரோட்டுக்கு வந்ததும் இல்லை, மானம் மரியாதை எல்லாமே போச்சு. அதான் சொன்னான், மாஷா அல்லா நான்னு தான் நடக்கும், நீ நான்னு நடக்காது, உன்கிட்ட சக்தி இல்லை. அது இல்லாமல் நீ அந்த பணத்தை அழிக்கலை, நீ அந்த பணத்தை டிஸ்ட்ராய் பண்ணுற, அந்த இயற்கை பாரு, நெருப்பு அணைச்சி நெருப்பு எரிஞ்சு உன்னுடைய ஆணவத்தை வந்து அடக்குது. இப்போ யாருடைய பணம் அது? எல்லாம் மக்களுடைய பணம். மக்களுடைய பணத்தை நீ பிடிங்கி எடுத்த, இதுடைய இன்சிடென்ட்டை பற்றியா? உன்கிட்ட சக்தி இருக்கா? உன்னால் மறைக்க முடிச்சா? மறைக்க முடியல, வெளியே வந்துருச்சு. அப்போ அவன் கை சேதப்பட்டான் பாரு. அதான் இறைவன் சொல்லி காட்டுறான் 18வது அத்தியாயம் இந்த குகைங்கிற வசனத்தை சொல்லி காட்டுறான். அவன் எப்படி கஷ்டப்பட்டான், அவன் எப்படி தன்னை உணர்ந்து கொண்டான். முதல்ல ஆணவம் பேசினான், அப்போ உணர்ந்து கொண்டான். இன்றைக்கி எப்படி நீ அப்படி ஜட்ஜு போஸ்ட்டில் வந்தால், ஹைகோர்ட்டில் நான் தான் ஜட்ஜு, எல்லாம் என் கீழே தான் நினச்சேன். இன்றைக்கி எல்லாரும் கீழே நீ போயிட்டேன். ஒரு சாதாரண ஒரு ரோட்டில் ஒரு 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 பிச்சை எடுக்கலாம் பாரு, அவனை விட கேவலமாக போயிட்டேன். ஏன்னா அவன் பேசுகிறான், இன்றைக்கி ரோட்டில் டீ கடையில் பேசுகிறான், இந்த பாரியா ஜட்ஜு வீட்டில் இவ்வளோ காய்ச்சி போச்சு, இவ்வளோ காய்ச்சி எவ்வளோ கேவலமாக போச்சு பார்த்தியா? அதான் தான் சொல்கிறான்ல, மாஷா அல்லா நான் தான் நடக்கும், லா ஹவுலா ஓலா கூத்தா இல்லா பில்லாஹி, நீ நான் தான் நடக்கும். எனக்கு சக்தியே நமக்கு கிடையாது, இந்த மூச்சு தான். இதை வச்சுக்கிட்டே இந்த ஆட்டம் போடுறிய, அப்போ இறைவன் எவ்வளோ ஆட்டம் போடுவான், அவன் நினச்சா என்னென்ன செய்வான், இதுதான் சொல்லி காட்டுறான் இறைவன். அப்போ கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வினுடைய இந்த ரமலானுடைய மாத்திரை நமக்கு ஒரு புனிதமான வேதம், எல்லா மக்களும் கொடுக்கப்பட்ட, ஒட்டுமொத்த மக்களுக்கும் கொடுக்கப்பட்டது. 68வது அத்தியாயம் 52வது வசனம் சொல்ல, இன்ஹுவ இல்லா திக்ருல் ஆலமீன், ஓ திக்ருல் ஆலமீன். இந்த குர்ஆன் அகில உலக மக்களுக்கு ஒரு செய்தி சொல்லுது, ஆடாதே, அகம்பாவம் பண்ணாதே, குனிவா இரு அப்படின்னு சொல்லுது.
நான் அப்படி தான் இருப்பேங்கிறான். நீ அப்படி தான் இருப்பேன், நான் உன்னை இப்படி தான் கொண்டு வருவேங்கிறான்ல. இப்படி தான் கொண்டு வருவேன். உன்னை படைத்த அல்லாஹ், உன்னை படைத்த இரட்சகன், உன்னை படைத்த கருத்தர் சொல்கிறாரு, எனக்கு மேலே எந்த சக்தியும் இல்லை, நான் தான் அனைத்து சக்தியும் வச்சுருக்கேன் அப்படிங்கிற. எவ்வளோ பெரிய ஒரு 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 நெகமத்தை, ஒரு 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 பரக்கத்தை, ஒரு சத்தியத்தை, ஒரு இதை நம்ம கிடைக்கப்பட்டிருக்கோன்னு பாருங்கள். ஒரே வாயத்தான், ஒரே சக்தி தான். இந்த மூச்சு போயிடுச்சுன்னு நம்ம இல்லை. அப்போ இதில் தான் வாழ்கிறோம். அதுதான் சொன்னான், மாஷா அல்லா நீ கொடுத்த இந்த மூச்சு, அல்லா நாடியது இந்த மூச்சு, அல்லா நாடிட்டான் நான் உயிரோடு இருக்கேன். லா ஹவுலா வலா குவத்தா இல்லா பில்லாஹ். ஒரு நிமிஷம் நாட்டால் நான் போயிட்டேன்னு நீங்கள் முடிஞ்சிச்சு. நம்ம பாடியை நம்மளால் தூக்க முடியாது, நம்ம படத்தை நம்மளால் பார்க்க முடியாது, நம்ம முன்னாடி நம்மளால் பார்க்க முடியாது, நம்ம பிள்ளைய நம்மளால் பார்க்க முடியாது, நம்ம வியாபாரத்தில் காசு எங்கெங்கே வச்சுங்க பார்க்க முடியாது. எல்லாம் போச்சு. இந்த ஒரு மூச்சு காற்று தான். அப்போ மாஷா அல்லா, அல்லா நாடினா தான் நடக்கும். அப்போ இதை டெய்லி உதவும். மாஷா அல்லா லா குவத்த இல்லா பில்லாஹி, மாஷா அல்லா லா குவத்த இல்லா பில்லாஹி, மாஷா அல்லா குவத்த இல்லா பில்லாஹி. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுத்து இது ஒன்று இருக்குது. லா ஹவுலா வலா குவத்த இல்லா பில்லாஹி அலியுல் அலீம், மிக உயர்ந்தவன். லா ஹவுலா வலா குவத்த இல்லா பில்லாஹி அலியுல் அலீம், லா ஹவுலா வலா குவத்த இல்லா பில்லாஹி அலியுல் அலீம். எல்லாத்தோட சிறப்பு மாஷா அல்லா லா குவத்த இல்லா பில்லாஹி, மாஷால லா குவத்த இல்லா பில்லாஹி, மாஷால லா குவத்த இல்லா பில்லாஹின்னு சொல்லு நிறைய செய்யணும். வாகிர் தவணம் அலி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.